இதை எதுக்கு வாங்குன? எனக்கு இது பிடிக்கும். இது ஜஸ்ட் 400 தான், அதான் வாங்கினேன். ஓ சரி. இதுவும் ரெண்டா இருக்கு. இதுவும் 1+1 ஆஃபர் தான். ஓ அப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவே ஒரு மாசத்துல. மிச்சம் இருந்தா அடுத்த மாசத்துக்கு யூஸ் ஆகும்ல. ஓ ஏமா ஸ்ரீஜா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளை தானே வாங்க சொன்னேன். நீ என்ன அடுத்த மாசம் அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல அது இல்ல வேணாமா, பேசுனது போதும். தேவகி, அவ வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்தல்ல? அங்க பாரு இசை என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான்னு. அதை வச்சுட்டு போய் பாரு. இந்த புடி. இசை பாட்டி, நீ என்ன வாங்கியிருக்க? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி. இருங்க. $25 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். நம்ம வீட்ல 8 பேர் இருக்காங்கல்ல, ஒரு மாசத்துக்கு 8 பேருக்கு தேவையான அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அரிசி மண்டியிலேயே போய் மொத்தமும் வாங்கிட்டு வந்ததுனால தள்ளுபடியில கொடுத்திருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே அண்ணாச்சி கடையில வாங்கினேன். ஏன்னா மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது அங்க விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா, எதுக்கு கோதுமையா வாங்கியிருக்க? இல்ல, அது கோதுமை மாவா வாங்காம முழு கோதுமையா வாங்கியிருக்கேன். அதான் எதுக்கு? அது மாவா வாங்கினா ரேட் ரொம்ப அதிகம், ஆனா கோதுமை விலை ரொம்ப கம்மி. அத வாங்கிட்டு வந்து மில்லுல அரைச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால காசும் மிச்சமாகும்ல, அதுக்குதான். அதுவும் இல்லாம இதுல எந்த கெமிக்கலும் இருக்காது, ரொம்ப சுத்தம். இந்த மிளகா, கொத்துமல்லி எல்லாமே அப்படிதான். மசாலா வாங்கறத விட அத நாமளே கையால அரைச்சா காசும் மிச்சம், ஹெல்தியாவும் இருக்கும்ல. அப்படி முக்கியமான விஷயத்த சரியா பண்ணணும் தானே இந்த சவாலையே வைக்கிறேன். நீ இப்ப இல்ல, நீ வெளியூருக்கே போயிருக்கேன்னு நினைச்சுக்கேன். சுபத்ராவும் இல்ல, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப நீ என்ன பண்ணுவ? இதுதான் 2வது டாஸ்க். இந்த பிரச்சனையை யாரு சரியா முடிச்சு வைக்கிறாங்கன்னு பாப்போம். டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. இதெல்லாம் நான் ஈஸியா முடிச்சிருவேன். என்ன? எங்க அப்பாவோட பிசினஸ நான் பக்கத்துல இருந்து பார்த்தவ. எனக்கு இதெல்லாம் ஈஸி தான். நான் இப்பவே போய் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு வரேன். ஆமா, ஸ்டேஜா எனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கா. சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்ல பார்த்து வளர்ந்தவ தானே. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? அவளுக்கு பிசினஸ் விஷயமா நிறைய கத்து கொடுத்திருக்காரு. இந்த போட்டியில ஸ்டேஜா தான் கண்டிப்பா ஜெயிப்பா. சுபத்ரா, இப்ப என்ன பண்றது? ராகவ் போகட்டுமா, இல்ல அலங்காரமா சொல்ற மாதிரி 2 மருமகளும் போகட்டுமா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ராகவ் விருந்து செய்ய வேண்டியதா நான் செஞ்சுட்டு வரேன். முதல்ல பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிங்க மாமா, நான் போய் பிரச்சனையை முடிச்சிட்டு நான் தான் சிறந்த மருமகன்னு ப்ரூவ் பண்றேன். வரேன் மாமா. வராத. ஏய், என்ன நீ போன வழியே பாத்துட்டு இருக்க? லேப்டாப் இருக்கா? அங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல? இருக்கு பாட்டி. போய் எடுத்துட்டு வா, எல்லாரும் உட்கார்ந்து லேப்டாப்ல பார்க்கலாம். சரி வாங்க. போ. பாப்பா, பொட்டிக்குள்ள இது உலகமே இருக்கும் போல இருக்கே. எல்லாம் டெக்னாலஜி அலங்காரம். டெக்னாலஜி.
இதுவாப்பா உன் ஆபீஸ்? ஆமா பாட்டி. இல்ல ஒரு நிமிஷம், இந்த இசை எதுக்கு எங்க இருக்கா? ஏன்? இதெல்லாம் என்னமா பிரச்சனை உனக்கு? ஸ்டேஜா பண்றது இவ காப்பி அடிக்கவா? காப்பி அடிக்கிறாளாம், காப்பி. அப்பா. அம்மா இசை கொஞ்சம் வெளிய போய் நில்லுமா. போமா. சரிங்க, சரி நீ போ. நான் போறேன். சிந்தாமணி போதுமா? வாயை ரொம்ப மூடிக்கிட்டு சந்தோஷம். சரி. காப்பி அடிக்கிறாங்களாம் இவள பார்த்து. இதுல கண்டிப்பா இசை ஜெயிக்க மாட்டா. அவளுக்கு என்னடி தெரியும்? இங்க பாரு, நீ பெரிய படிப்பு படிச்சவ, அவளுக்கு என்ன தெரியும் இத பத்தி? ஏதோ பண்ணி தொலைடும். அம்மா, அக்காவை பத்தி அப்படி பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. அக்காவை பத்தி நீ ஏன் இப்படி யோசிக்கிற? அக்கா ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கா, அத மறந்துட்டியா? ஏண்டி, அது ஏதோ பொம்மை பண்ற வேலைடி. அவளுக்கு தெரியும் அத பண்ணிட்டா. இங்க பாரு, அவளுக்கு என்ன தெரியும்? வீடு விட்டா கடை, கடையை விட்டா வீடு, அவ்வளவுதான். அங்க இத்தனை வருஷமா வேலை பார்த்தவங்களால எதுவும் பண்ண முடியலையா? இவ போய் என்ன பண்ண போறா? கண்டிப்பா தோக்க தான் போறா பாரு. இங்க பாருமா, இசை அக்கா கண்டிப்பா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வருவா. எல்லாரும் அக்காவை எப்படி பாராட்ட போறாங்கன்னு மட்டும் பாரு. பாக்க சொல்றத கேளுங்க, ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. முதலாளி வந்துட்டு இருக்காரு. வாங்க மேடம். வணக்கம் மேடம். பிரச்சனைன்னு ராகவ் சொன்னாரு. அடிபட்டவரை ஹாஸ்பிடல் சேர்த்துட்டீங்களா? சேர்த்தாச்சு மேடம். நம்ம ஸ்டாஃப் 2 பேர் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி திரும்ப ஒர்க் பண்ண சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உள்ள போலாம் வாங்க. வாங்க மேடம்.